ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சென்ட்ரல் ஷேர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 12 வோல்ட் யூபிஎஸ் சின்னதாக அது மாதிரி பாக்ஸில் வந்து கிடைக்கும். கேமரா, ரவுட்டர், மோடம்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இதுக்குள்ளார என்ன மாதிரி போர்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி பேட்ரிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து இது புதுசாக போட்டது தான், பட் ஃபுல்லாகவே வாட்டர் போயிட்டு டேமேஜ் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், எரிஞ்சு போயிருக்கு பாருங்க. ஏன்னா இது லித்தியம் அயன் 3.7 வோல்ட் பேட்ரி. இது பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். லைட்டாக அப்படி டச் ஆனால் கூட வந்து பயங்கரமாக ஸ்பார்க் ஆகும். அதனால தான் வந்து இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் நடக்கிறது. பட் லக்கிலி இது பெருசாக எதுவும் ஆகலை. டிஸ்சார்ஜ் ஆகிட்டு ஒன்றையும் விட்டுருச்சு போல இருக்குது. இந்த இடத்துல ஒன்றையும் எரிஞ்சு போயிருக்கு. ஸோ இதெல்லாம் செக் பண்ணணும். பிஎம்எஸ் எப்படி இருக்குது, இதான் இதனோட மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். மேபி தானாக கட் ஆகிடுச்சா, இல்லை டோட்டலாக டிஸ்சார்ஜ் ஆனதுனால எதுவும் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பட் நல்ல நேரம், இது எதுவும் வெடிக்கலை, எதுவும் செய்யலை. ஸோ தட்ஸ் த குட் திங். இதுதான் இதனுடைய மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு. ஃபுல்லாகவே வந்து தண்ணி இருந்தது. இதெல்லாம் வந்து அப்படியே இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். தொடச்சிட்டேன். இப்போ ஃபுல்லாக வந்து ஐபி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். ஃபுல்லாகவே பழுப்பு கலராகவே மாறி இருந்தது. செக் பண்ணணும், ரெடி ஆகுதான்னு பார்க்கணும். ரெடியானால் அதை ரெடி பண்ணணும். சரி, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால அதை வந்து எடுத்தேன். இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இது டைரக்ட் 12 வோல்ட் கிடையாது. நான் அப்படி தான் யோசித்தேன். ஏன்னா 3 பேட்டரி இருக்கிறதுனால 3 3.7 11.1 வரும், அப்படி தான் பண்ணுவாங்க எப்போதும். பட் இவங்க வந்து இதை வேறு மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரியை பார்த்திங்கனாலே தெரியும், சிங்கிள் பிஎம்எஸ் தான் போட்டிருக்காங்க. சிங்கிள் பேட்டரியோட பிஎம்எஸ் தான் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து பேரலில் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 3 பேட்டரி பேரலில் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 3.7 வோல்ட்டு தான். 3.7 வோல்ட்டை வந்து இப்படி பேரலில் பண்ணுறதுனால நமக்கு ஆம்பியரேஜ் நல்லா கிடைக்கும். அதை வச்சுட்டு இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வழியாக இது வந்து ஒரு குட்டி யூபிஎஸ் மாதிரி ஒர்க் பண்ணும். அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. சார்ஜும் ஆகும், அதே சமயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவுட்புட்டும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். கரண்ட்டு போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்சிங் ஆகிடும். மினிமம் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து இது 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் அது வரைக்கும் வந்து இது வந்து சார்ஜ் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எக்யூப்மெண்ட்டை பொறுத்து. இதில் ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3.7 வோல்ட்டை எடுத்துகிட்டு இதில் இங்கே வந்து அப்ஸ்கேலிங் பண்ணுறாங்க. அப்ஸ்கேலிங் பண்ணி இதை வந்து 12 வோல்ட்டாக மாற்றுறாங்க. மாற்றி அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இது கொஞ்சம் டைமிங் கிடைக்கும் அப்படிங்கிறனால அது மாதிரி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக வந்து செக் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுச்சின்னா, ரெடி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.